டிஆர்எம் பிக்சர் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு யாதும் யாவரும் நிகழ்ச்சியோடாக சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து எங்களோட எந்த டீம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகச்சந்தையில சுந்தரிய பார்த்து வந்தேன், மல்லாக சந்தையிலும் அவளை கண்டேன், என்னாடும் அவள் நினைவில். அண்ணா கேட்டவர் இப்படிதான் நாங்கள் இப்படி ஒரு சாங் செய்கிறோம், நீங்கள் தான் பண்ணணும், எங்களுக்கு நீங்கள் ஒரு டீம் வச்சுருக்கீங்க தானே, நான் ஒரு டான்ஸ் டீம் வச்சுருக்கேன். ஸோ அந்த டீம் பின்னால் பேக்ரவுண்டில் டான்ஸ் பண்ணணும். நாகச்சந்தையில சுந்தரிய பார்த்து வந்தேன், மல்லாக சந்தையில அவளை கண்டேன். எனக்கு எழுதும் போது இருந்த இந்த பாட்டு ஓசையிலும் பார்க்க இவன் இந்த காட்சிப்படுத்தல் நல்லாக அமைந்திருந்தது. காட்சிப்படுத்தல் கேமராதுகள் எல்லாம் நல்லா அமைந்தது. நடித்த நடிகர்களும் ஒரு வகைக்கு எதிர்பார்த்ததிலும் பார்க்க நன்றாக அமைத்திருந்தார்கள் இந்த பாட்டை. டிஆர்எம் பிக்சர் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு யாதும் யாவரும் நிகழ்ச்சியோடாக சந்தோஷமாக இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்து எங்களோட எந்த டீம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டழகி டீமோட ஹீரோயினும் பாட்டு எழுதினவரும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ வணக்கம். வணக்கம் சுவாதி. பாட்டு வந்து நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பாட்டை பற்றின நிறைய விஷயங்களை பேச போகிறோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாட்டோட மெட்டவங்க வந்து ஒரு சில காரணங்களால வர முடியல, ஏதோ ஒரு படிப்புல இருக்கிறதால அவங்களால வந்து தற்சமயம் வர முடியாத ஒரு சூழ்நிலையா போயிட்டுது. இருந்தாலும் அந்த பாட்டோட ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றோம், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த விஷயங்கள், அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே பேச போறோம். ஸோ கருப்பு கட்டழகி அப்படின்றது வந்து உங்களை வந்து எந்த ஒரு விஷயத்த வச்சு டைரக்டர் வந்து உங்களுக்கு கால் பண்ணியிருப்பார் தானே, டைரக்டர் வந்து பாடல நீங்க தான் நடிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தால நீங்க அந்த பாட்டுக்கு செலக்ட் ஆயிருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த பாட்டுக்கு நான் செலக்ட் ஆனது வந்து டான்ஸ்னால. அவருக்கு வந்து டான்ஸ் பண்ற ஒரு கேர்ள் வேணும், டான்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஒரு கொரியோ பண்ணக்கூடிய மாதிரி, ஒரு டீமை மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி ஒருத்தர் வேணுமென்று தான் நான் ஃபர்ஸ்ட் என்னட்ட கதைச்சவர் அருள் செல்வம் அண்ணா. அப்படிதான் என்னைய செலக்ட் பண்ணுவார். ஓகே, இப்போ நான் பாட்டு பார்க்கும்போது வந்து இப்போ கருப்பு கட்டழகி அப்படின்னு போது கருப்பா இருக்கிறாங்களே சூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு மாதிரி நிறைய பார்வையாளர்களுக்கு இருக்கு. நிறைய பேர் இருக்குல்ல, அந்த சில பல கொமெண்ட்ஸ்கள் பார்த்துருந்தேன். ஸோ அப்படிலாம் இருக்குது. ஸோ உங்களோட டைரக்டர் இந்த பாட்டுக்கு சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோவை யார் சூஸ் பண்ணாங்க? ஹீரோவை நீங்க தான் சூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. ஆமா, அண்ணா கேட்டவர் இப்படிதான் நாங்கள் இப்படி ஒரு சாங் செய்கிறோம், நீங்க தான் பண்ணணும், எங்களுக்கு நீங்க ஒரு டீம் வச்சிருக்கீங்க தானே, நான் ஒரு டான்ஸ் டீம் வச்சிருக்கிறேன். ஸோ அந்த டீம் பின்னால் பேக்ரவுண்ட்லாம் டான்ஸ் பண்ணணும், எங்ககிட்ட ஹீரோ இருக்கிறாங்க, ஸோ நாங்கள் அவங்கள பார்த்து செய்வோம் அப்படின்ற மாதிரி கதைக்கும் போது நான் தான் இப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு போயும் இருக்கிறார், நல்லா பண்ணுவார், வாய்ப்பு ஏதாவது கிடைச்சா அவருக்கும் கொஞ்சம் இப்போ பேக் பண்றதை விட மெயினா ஒரு ரோல் பண்ணிட்டாருன்னா அவரோட ஃபேஸ் வந்து வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும் தானே. ஸோ அப்படி பண்ணமெண்டா அவருக்கும் அது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும் என்று சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்படி அவர் பண்ணட்டும். நீங்க கேட்ட உடனே அவர் ஓமென்ட்டாரா? ஃபர்ஸ்ட் ஓமெண்ட் சொல்ல இல்லை, எங்ககிட்ட இருக்கிறாங்க இப்படி இப்படின்னா சொன்னவர். ஆனா நான் தான் இல்லைன்னா நல்லா பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லி நிறைய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணேன். அந்த போயிட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி வருதான் அண்ணா நல்லா பண்ணார், சரியான டெடிகேட்டான போய் தான், நல்லா பண்ணி தருவான், நீங்க நம்பி கொடுங்க அப்படின்னு கேட்டேன் நான். அப்புறம் அவரும் இன்னும் 2-3 வீடியோ அனுப்ப சொல்லி கேட்டவர். ஸோ வீடியோ எல்லாம் பார்த்த பிறகு ஓகே அப்படின்னு. ஓகே, அப்ப நீங்க வந்து அந்த பாய்க்கு நீங்க கால் பண்ணி சொன்னீங்களா இல்ல அவர் டைரக்டராவே நேரா தொடர்பு? நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ என்னோட ஒரு டீமே இருக்கிறதுனால நான் வந்து அண்ணாட்ட சொன்னேன், நான் நீங்களே இப்படி கதைங்க சாங் செலெக்ஷன் மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் அவர் சொன்னார், இப்படி உங்களோட டீம் தானே, ஸோ நீங்களே சொல்லுங்க, பரவாயில்ல சாத்தி பண்ணிடுவாரு தானே, நாங்க கொடுக்குறோம், நம்பி கொடுக்குறோம், நீங்க சொல்லுங்க அப்படின்னு. தென் அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் இப்படி ஒன்று சாங் ஒன்று நீ பண்ற அப்படின்ட்டு. எனக்கு நல்ல சந்தோஷம் அது. ஓகே, நானும் இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். கண்டிப்பா கலைஞர்கள் என்ற வகையில வந்து நிறைய பேருக்கு அந்த மனசு இருக்காது, இன்னொரு வளர்த்து விடுறது அப்படின்றது. ஸோ கருப்பு கட்டழகி பாட்டுல வந்து நீங்க எந்த ஒரு மேக்கப்புமே போடையில அப்படி அது அந்த லுக் வந்து டைரக்டரே கேட்டாரா இல்ல நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, இல்ல ரியலாவே சுவாதி வந்து எந்த ஒரு இதுக்குமே அவ்வளவு மேக்கப் போடுறது இல்லையா? நான் நார்மலா சாங்ஸ் நான் பண்ணின சாங்ஸ் அதுக்கெல்லாம் வந்து நான் மேக்கப் போட இல்லை. ஓகே, மேக்கப் போட்டு பண்ணது இல்லை. அண்ணா அப்படி மேக்கப் போடணும் போடக்கூடாதுலாம் எதுவும் கேட்கல. நான் தான் கேட்டேன், நான் எப்படின்னு சொன்னா அது ஒரு சந்தையில நடக்கிற சீன், இப்படிதான் பண்ண போறேன் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல ஒரு கேர்ள் நார்மலா எப்படி இருப்பாவோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னு நினைச்சு நானும் அது அப்படி. ஓகே, கண்டிப்பா. இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வித்தவுட் மேக்கப் இல்லாம ஒரு ஃப்ரேம்ல தங்களை தெரிய வைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நோ சொல்லிடுவாங்க மேக்கப் இல்லை அப்படின்னும் போது. ஆனா சுவாதி வந்து எந்த ஒரு இதுலயுமே பெருசா மேக்கப் காண்றது இல்லை. சுவாதி அந்த விஷயத்தை எப்படி பாக்குது? இப்ப நிறைய பேர் வந்து மேக்கப்போட இப்படி இருக்கிறாங்க, மேக்கப் இல்லாம இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்மளும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம்.
பட் எனக்கு என்னன்னா எனக்கு கிடைச்ச சாங்ஸும் அதோட கதைக்களங்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ நான் செலக்ட் பண்றது அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அப்படி செலக்ட் பண்ணி செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து அப்படித்தான் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் மேக்கப்பே இல்லாம நார்மலா நான் எப்படியோ அப்படி தெரியுது. ஓகே. கருப்பு கட்டழகியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பாட்டுக்கு வந்து இந்த பாட்டை எழுதினது வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த பாட்டில் இருக்கக்கூடிய நளினங்கள் எல்லாமே ரொம்ப தத்ரூபமா எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பாட்டுக்கு வந்து நீங்க எழுதி இருக்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து நீங்க நிறைய நாடகங்களுக்கு பாட்டு எழுதி இருக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லலாம். முன்னுக்கு ஓகே. இதுக்கு முன்னைய காலத்துல ஸோ இந்த பாட்டை பத்தி ஒரு வார்த்தைகள் சொல்லுங்களேன். இந்த பாட்டு எனக்கு இந்த மகேஸ்வரன் விக்கி மகேஸ்வரன்றவர் வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் என்னுடைய அருந்தோவால் என்று சொல்லப்படுற என்னுடைய ஃப்ரெண்டின் நண்பர். அவர் தமக்கே ஏதோ ஒரு நிகழ்வு சம்பந்தமாக அங்கே வந்திருந்தார். வந்தபோது அருந்தோபாலன் சார் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்துகிற போது இவர் எழுதுவான் பாட்டு இப்படி சொல்லியிருக்கார். அப்போ அவர் கொஞ்சம் விஷயம் தெரியும், வேறு விக்கிக்கு தெரியும், வேறு முந்தைய என்னோட பழக்கம், சின்ன வயதே பழக்கம், வெளிநாட்டு போன பிறகு தொடர்பு குறைவு. அப்போ அவர்கிட்ட சார் எனக்கு பாட்டு எழுதுறாம என்ன மாதிரி என்று கேட்டேன். அவர் கொஞ்ச நாளையால் ஃபோன் எடுத்து சொன்னார், சார் யாழ்ப்பாணத்தின் அதுவும் தென்மராட்சியின் முக்கியமாக தென்மராட்சி சார்ந்து அல்லது யாழ்ப்பாணம் சார்ந்து இருக்கின்ற இயற்கை வளங்களை பற்றி எல்லா பிரதேசங்கள்னாலையும் ஒன்று வரணும் உண்டு. ரெண்டாவது இப்போத்தே சேர்ந்த இருக்கக்கூடிய இந்த குத்துப்பாடல் போன்ற பாடல்கள்லாம் இப்போது பெரும்பாலும் காதுக்கு போகக்கூடிய இருக்கிறபடியால் அந்த இசையை அமைக்கக்கூடியதாக யாழ்ப்பாணத்தினுடைய மண்வளத்தையும் அந்த விடயத்தையும் வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு பாட்டு எழுத கொண்டு சொன்னார். அப்போ நான் சரி உடன்பட்ட பிறகு எழுதி போட்டு நான் எந்த மனத்துக்குள்ளே ஒரு எண்ணத்தை வச்சுக்கொண்டு எழுதி போட்ட பிறகு அவர் சில திருத்தங்களை செய்யலாமோண்டார். கேளுங்கொண்டார். அதுக்கு பிறகு அவர் கேட்டபோது சிலர் சொன்னபோது அவர் ஏற்றுக்கொண்டு அதுக்கான வார்த்தைகளை மாற்றி கித்தி போட்டு எடுத்துக்கொண்டார். பிறகு அந்த பாடலுக்கான இடையில முன்னுக்கு வர வசனங்கள் கடைசியாக அந்த கருப்பு கட்டாய் சொல்கிற நான் ஒரு கேட்ட மறக்க மாட்டேன் அதுகள் எல்லாம் என்னுடைய வசனம் அல்ல, அது அவர்கள் சேர்த்து கொண்டது. அதுக்கான காட்சி அமைப்பு கூட என்னுடையதில்லை, அவர்கள் காட்சி அமைச்சு போட்டு அதுக்கு பாட்டு போட்டுக்கிறார்கள். ஓரளவு அந்த பாட்டுக்கு பொருத்தமாக அந்த காட்சிகள் அமைந்திருக்குன்றதை நான் நினைக்கிறேன். நீங்க பாட்டு வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்களா பாட்டு? அதை பாத்துக்கிறேன். இப்ப நீங்க பாட்டு எழுதும் போது உங்களுக்கு மைண்ட் செட்ல ஒரு இது இருந்திருக்கு, இப்படிதான் இந்த பாட்டு வரணும் அப்படின்னு ஃபுல் ஃபீலா இருந்துச்சா பாட்டு பார்க்கும்போது? நல்லா எனக்கு எழுதும் போது இருந்த இந்த பாட்டு ஓசையிலும் பார்க்க இவன் காட்சிப்படுத்தல் நல்லாக அமைந்திருந்தது. காட்சிப்படுத்த கேமராதுகள் எல்லாம் அமைந்திருந்தது. நடித்த நடிகர்களும் ஒரு வகைக்கு எதிர்பார்த்திலும் பார்க்க நன்றாக அமைத்திருந்தார்கள் அந்த பாட்டை. ஒரு இடங்கள் எனக்கு சில விமர்சனங்கள் இருந்தாலும் பெரும்பாலான இடங்கள் அந்த பாட்டினுடைய கருத்தை வெளிக்கொணரக்கூடியதாக நல்ல வகையிலே அமைத்து தந்திருந்தார்கள். அது சந்தோஷம், பாராட்டுக்குரியது. ஓகே. இப்போ இந்த டீமில் வந்து நிறைய பேர் உங்களோட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றின விஷயங்கள், அதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கேர்ளாக நம்ம நடிக்கிறோம் அப்படின் போது எங்களுக்கு வந்து அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். ஸோ அந்த விஷயங்கள் பற்றி சொல்லுங்களேன். எனக்கு வந்து ஃபுல்லாகவே நான் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தேன். நான் என்னென்னா என்னோட டீம் தான் ஃபுல்லாக நின்று பண்ணது. ஹீரோவும் வந்து என்னோட இருக்கிற போய் தான். தென் பேக்ரவுண்டில் பண்ண எல்லா பிள்ளைகளும் வந்து என்னோட டான்ஸ் கிளாஸில் டீம் பாய்ஸ் எல்லாருமே. ஸோ அந்த பிள்ளைகளும் இருந்ததுனால ஓகே. இப்போ அண்ணா வந்து எனக்கு சொல்லுவார் ஒரு விஷயத்த, இது இப்படி இருக்கணும், இப்படித்தான் வரணும்னு சொல்லி. ஸோ நான் அந்த விஷயத்த அவங்களுக்கு இது இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லிடுவேன். தென் அவங்க அதை வந்து நாங்கள் டேக் போயிருக்கிறேன், இன்னொரு டேக் போவோம் அப்படின்ற மாதிரியெல்லாம். பட் அந்த இடத்துல நான் வந்து அன்ஈஸியாக ஃபீல் பண்ணேன், சரியா அப்படியெல்லாம் இருந்ததில்லை. நான் நல்லா என்னோட பிள்ளைகளோட நல்லா ஜாலியாக தான் பண்ணேன். கண்டிப்பாக. என்ன உங்களோட டீம் பண்ணபடியாக உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் இருந்துட்டு. ஸோ இந்த பாட்டில் வந்து நீங்கள் ஒரு நடிக்கிறதையும் தாண்டி சின்ன சின்ன டான்ஸுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் அதில் பாட்டு பண்ணியிருக்கிறீங்களா? அதனை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ்? நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோயின்ட ஒரு இதை விட வந்து எனக்கு வந்து டான்ஸ் கொரியோ பண்ணணுங்கிறது தான் மெயின் ரோல் அதில். ஓகே. ஸோ நான் தான் டான்ஸ் கொரியோ பண்ணினா எங்களோட பிள்ளைகளோட சேர்த்து இன்னும் ஜெஃப்னாலையும் கொஞ்சம் டான்ஸஸ் எங்களோட ஒர்க் பண்ணாங்க அதில். ஸோ ஆக்டிங்கை விட இப்போ நான் என்னோட போர்ஷன் ஆக்டிங் எல்லாம் நான் பண்ணிட்டு ஓகே ஃபினிஷ் டான்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஆக்டிங் வந்து கூட மாறி ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணலாம். டான்ஸ் அந்த 10 பேர் ஆடும்போது 10 பேரும் ஒரே மாதிரி ஆடணும், அது அந்த கோஆர்டினேஷன் இருக்கணும் அப்படின்னு அதுல தான் நான் நிறைய அந்த இடத்துல மினக்கட்டு இப்படி வரணும்னு ஆசைப்பட்டு செஞ்சேன். ஓகே.
உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நடிச்ச பாடல்கள் எல்லாத்துலயுமே இந்த கருப்பு அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது ஸ்டார்ட் கருகருத்தவளே, அதுக்கப்புறம் எங்களுடைய கருப்பு கட்டளையா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே கருப்பு ஒரு மெயின் பிரச்சனை, மெயினான ஒரு விஷயமா இருக்கு. எதை எடுத்தாலும் நீங்க கருப்பை தான் சூஸ் பண்றீங்களா? அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய விஷயங்கள் நானா சூஸ் பண்ணே இல்ல, அதுவா அமையுது. எனக்கு வேற சாங்ஸும் கேட்டிருக்கிறாங்க, வேற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நான் செய்யாமலாம் இருந்திருக்கிறேன். அந்த சாங்ஸ்ல நான் எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியல. பட் நான் இப்ப செலக்ட் பண்ணி செஞ்ச இந்த 4 சாங்ஸ் அதுல வந்து நம்மளா இதுதான் மென்ஷனா வருது. ஓகே, இப்ப இந்த பாட்டுல வந்து உங்களுக்கு ஹீரோவை நல்ல ஒரு பரிச்சயமானவர், அவரை பத்தி அவர் இந்த சாங்ல நடிச்சதை பத்தின ஒரு வார்த்தை. ஓகே, அவர் வந்து எங்களோட தான் எங்களோட டீம், எங்களோட இதுதானவர். அவனுக்கு வந்து டிரெக்ஷன் பண்றதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து அதை வந்து அவனே பண்ணி அவனே வீடியோஸ்லாம் எடுத்து ஃபோனில் நல்லா எடிட் பண்ணுவான், நிறைய திறமைகள் இருக்கு. அந்த போய் வந்து இப்போ வீடியோ டிக்டாக் அதெல்லாம் வீடியோஸ் போட்டுக்கொண்டு அப்படி இருக்கிறான். ஸோ அவன் வந்து இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் செய்ய, இப்போ நாங்கள் வந்து நம்மளா டிக்டாக் வந்து இப்போ எல்லாருமே செய்ய வலிக்கிட்டாங்க, எல்லாருமே டிக்டாக் செய்கிறாங்க. பட் டேலண்டான பீப்புளை டக்குன்னு கண்டுபிடிச்சி ஒரு ப்ரொஜெக்ட் செய்ய கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு வளர்ச்சியாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த பொடியன் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், முன்னால் வரணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு உண்மையாக அவனுக்கு வந்து அந்த இடத்துல எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு தெரியாது. பட் அந்த போய் முன்னால் வந்தால் எனக்கு அவனை விட ரொம்ப சந்தோஷம். ஸோ அவன் வந்து செஞ்சு மெயின் ரோலாக நின்று செஞ்சா அவரோட ஃபேஸ் வந்து நிறைய இடத்துக்கு ரீச் ஆகிடும். கண்டிப்பாக இந்த சாங் செஞ்ச போய் அப்படின்னு சொல்லி அப்போ அவனுக்கு சான்சஸ் கிடைக்கும் தானே, அவனோட திறமையும் கொஞ்சம் வெளியில் வரும் தானே அப்படின்னு நினைச்சு தான் அந்த போய் கட்டாயம் செஞ்சாகணும் என்று சொல்லி நான் ஆசைப்பட்டு டிரெக்டர் நாட்டெலாம் கேட்டு நிறைய தடவை கேட்ட வீடியோஸ் அனுப்பி அது பண்ணி இது பண்ணி அவர் எப்படியோ பண்ண வச்சது. அவன் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தான்னு நானும் நினைக்கிறேன். டிரெக்டர் அண்ணாவும் சொன்னாங்க. பாட்டில் வந்து போய் கொடுத்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து இப்போ நீங்கள் அவரை வந்து டைரக்டர்கிட்ட கதைச்சு மினக்கட்டி இருந்து அவருக்காக நிறைய ரெக்கமெண்டேஷனான விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவர் எடுத்ததுக்கு அப்புறமா அவர் உங்களுக்கு ஏதாச்சும் நன்றிகள் அப்படி ஏதாச்சும் சொன்னாரா? அவர் வந்து என்னோட டீம்லேயே இருந்த போய் தான். ஸோ அவனுக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து மெயின் ரோல் பண்ண போறேங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட், சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல இப்ப அதை வந்து இப்போ சில பேர் வந்து வாயில வந்து நீங்க இப்படி எல்லாம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்றதை விட ஓகே அவங்க நடந்துக்கிற விதம் அதெல்லாம் வச்சு தெரியும் தானே. ஸோ அந்த சந்தோஷம், அவன் இப்படி முன்னால வாரான், அவனுக்கு கிடைக்குது அப்படின்னு இந்த விஷயத்தால இன்னும் அவனுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சா எனக்கு சந்தோஷம். கண்டிப்பா சுவாதி வந்து அவரை மற்றவங்களை கண்டிப்பா நாங்களும் வளர்ந்து மற்றவங்களும் வளரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு ஆர்டிஸ்டுடைய ஒரு மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல அந்த விஷயம் பெரும்பாலான ஆட்களுக்கு கிடைக்கிறீங்களா? ஸோ அந்த விஷயம் சுவாத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த பாட்டுக்கு வந்து உங்களோட டைரக்டர் பத்தி சொல்லுங்க, அருள் செல்வம் அண்ணா, அவரை பத்தின நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. அருள் செல்வம் அண்ணா தான் என்னை ஃபர்ஸ்ட் இந்த சாங் செலக்ட் ஆன உடனே ஓகே இது நீங்க பண்ணணும், எனக்கு டான்ஸ் டீம் ஒன்று வேணும், இதில் நிறைய டான்ஸ் பண்ணணும், எங்களுக்கு நல்ல நீட்டாக கொரியோ வேணும், இப்படி பண்ணணும் என்று சொல்லி என்கிட்ட பேசினவர். பேசினதுக்கு அப்புறமா நான் இந்த ஃபோட்டோஸ் அனுப்பி ஓகே இப்படித்தான் இந்த டான்ஸ் கிளாஸ்ல இதுகளையும் அனுப்பி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்படிதான் சொல்லி சொன்னேன் நான். ஸோ அவர் ஃபிக்ஸ்ட் இந்த விஷயத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஓகே நாங்கள் தான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், இதுதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது கதைச்சு 2 டேஸுக்குள்ள வந்து நேராக மீட் பண்ணி அவர் ஜஃப்னா நவானியா, ஸோ அப்படிங்கிறது வந்து அங்கே மீட் பண்ணி தனக்கு என்ன வேணும் அந்த ப்ராஜெக்ட்ல என்ன அவுட்புட் எதிர்பார்க்குறாருன்னு வந்து அவர் சொன்னவர். ஓகே அதை நாங்கள் செஞ்சிருவோம்னா நீட்டாக செய்வோம்னு சொல்லி எல்லாம் பண்ணது ரொம்ப நல்ல அண்ணா. ஹெல்ப் மீன்ஸ் இப்போ ஓகே இவங்களுக்கு வந்து திறமை இருக்கு, என்ன இருந்தாலும் பரவாயில்ல திறமை இருக்கு, ஓகே இந்த சாங்ல இவங்க பண்ணணும், இவங்களோட நேம் அதுல வரணும்னு நினைச்சு உண்மையா எங்களுக்கு சரியான ஒரு இதை தந்து விட்டவர் அவர். ஓகே, ஆனா இப்ப நீங்க சொல்லும் போதே நிறைய அந்த அருள் செல்வத்தின் டைரக்டர் எல்லாம் நிறைய பேர் வந்து நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஸோ அவங்களும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அவர் வந்து டேலண்ட் மட்டும்தான் பார்ப்பார். டேலண்ட் பார்த்து ஒரு ஹீரோயினா இருந்தாலும் சரி, ஒரு ஹீரோவா இருந்தாலும் சரி எப்படி சூஸ் பண்ணுவார். இப்போ ஒரு சில கதைகளுக்கு வந்து எப்படி இருக்குன்னும் போது அவர் ஒண்ணுமே செய்யலாது, அந்த ஆளை சூஸ் பண்ணி தான் வேணும். ஆனா அவர் எதுவுமே பார்க்காம அந்த ஒரு உங்களை கூட இந்த பாட்டுக்காக தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த பாட்டு நீங்க எல்லாமே நம்ம வந்து பாட்டு நடிச்சு அதெல்லாம் பார்த்ததுக்கு ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம அந்த ஃபுல் எபிசோட்டா பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா யார் என்ன கமெண்ட்ஸ் எல்லாமே போட்டாங்க உங்களுக்கு? இப்போ நான் அந்த சாங் செய்யும் போதும் செய்யறதுக்கு முதலும் வந்து ஓகே இந்த சாங் இவ்வளோ நீட்டா வரும் இப்படி வரும்னு சொல்லி நினைக்கிறத விட ஓகே என்ன சாங்காக இருந்தால் எப்படி இருந்தாலும் நாங்கள் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா செய்யணும், நான் சரியாக நடிக்கணும், அவன் சரியாக நடிக்கணும், பின்னால் இருக்க பாய்ஸ் எல்லாம் நல்லா டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பித்தது. ஸோ நாங்கள் நிறைய தடவை வேறு விஷயங்கள் வந்து இப்போ இது இப்படி இல்லைன்னு மாறி நிறைய செஞ்சுனாங்க. சில நேரம் டான்ஸஸுக்குள்ள ஜெஃப்னால இங்கே ஷூட் எடுக்கும்போது அங்கே இருந்து கொஞ்சம் டான்ஸஸ் எல்லாம் வர இல்லாத சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது இங்கே டான்ஸஸ் தேடி இவனை கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் நாங்கள் எடுத்துனாங்க.
அப்படி நாங்க எடுத்ததுக்கு அமைவா பாட்டும் நல்லா வந்திருக்குன்னு தான் நான் கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்துச்சு. கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஓகே, வீட்டை உங்களோட பாட்டை பார்த்ததுக்கு அப்புறமா வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க? வீட்டாக்கள் வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்றது, நான் இது பண்றது அவங்களுக்கு நல்ல விருப்பம் தான். நீ சரியா பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ சாங் வந்த பிறகும் அம்மா அப்பா தங்கச்சி 3 பேருமே எனக்கு விஷ் பண்ணாங்க. நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணாங்க, பாட்டு நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. கண்டிப்பா நாங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்யும் போது நிறைய பேர்கிட்ட இருந்து எங்களுக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வரும்போது இன்னும் நாங்க அந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாட்டில் நடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் இப்போ இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படியான பாட்டுகள் வந்தா நடிப்பீங்களா, இல்லை இதுக்கப்புறமா வேற எதன் சான்ஸ் கிடைச்சா செய்யற ஐடியாஸ் இருக்கா? சான்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பா செய்வேன். ஓகே, சான்சஸ் கிடைக்கும் போது நான் கண்டிப்பா செய்வேன். எனக்கு வந்து நார்மலாக நான் ப்ராஜெக்ட்ஸ் இதில் நிறைய செய்யும்போது எனக்கு வந்து ட்ரெஸ்ஸிங்ஸில் வேறு வேறு சின்ன சின்ன விஷயங்கள்ல எனக்கு சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் நீட்டாக தான் நான் சாங் செய்வேன். எனக்கு இப்போ பாட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்குங்கிறத விட நான் வந்து அதுல எப்படி போர்ட்ரேட் நீங்க ஒரு சில விதிமுறைகள் வச்சிருக்கீங்க, அந்த விதிமுறைகளை கேட்டா தான் நடிக்கலாம். எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கு, ஓகே இதுதான் எனக்கு சரியா இருக்கு, இது எனக்கு சரியா இல்லைன்னா ஓகே அது வேண்டாம், வேற வாய்ப்பு தேடி வரும், அதை பார்ப்போம், இது வேண்டாம் அப்படின்னு மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி வரும்போது நான் கண்டிப்பா பண்ணுவேன். கண்டிப்பா இது இந்த பாட்டில் வேற நீங்க ஒரு மேக்கப் லுக் இல்லாம ரியாலிட்டியா அந்த பாட்டில் நடிச்சிருக்கிறீங்க. அதுல வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் அந்த போயோட ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன், நீங்க அந்த அதுக்குள்ளால அப்படி குறுகுமருக்கா போறது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் வந்து இதுக்கப்புறமா கருப்பு கட்டளை இல்லை, நம்ம வந்து கருப்பை தான் பார்க்கணும்ன்றல இதுக்கப்புறமா உங்களோட வாழ்க்கையில வந்து ஏதாச்சும் பெரிய பெரிய பாட்டுகள் எல்லாமே உங்களை நாங்கள் பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறோம். ஸோ மக்களுக்கு இந்த பாட்டு சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாரும் பாட்டு பாருங்க, எங்களோட யூடியூப் சேனல்ல போயிட்டு. பாட்டு இப்போ வந்து நான் நினைக்கிறேன் 15K வந்து வியூவர்ஸ் ரீச் ஆகி கொண்டிருக்குது. பாட்டில் நிறைய பேர் உழைச்சிருக்கிறேன். நானும் மெயின் ரோல் பண்ண அந்த போயும் இல்லாமல் நிறைய டான்ஸஸ் பேக்ரவுண்ட்லேயும் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு என்ன ஆசைன்னு சொன்னால், இப்போ நம்மளாம் சோஷியல் மீடியாஸில் கொஞ்சம் தெரிஞ்ச முகங்களாக இருக்கேக்க அவங்கள வாய்ப்பு தேடி வரும்போது கொஞ்சம் அதில் டேலண்ட் இருந்து வெளியில் ரீச் ஆகாத ஆட்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்படியானவங்களை வந்து இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன தேடி வருதுன்னா, என் கூட இருக்கிற இவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல வரணுமென்று எனக்கு ஆசை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் கூட இருக்கிறவங்க எல்லாம் முன்னாள் எடுத்து இவங்க பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்படியெல்லாம் நினைச்சு நிறைய பேர் வந்து போயும் இருக்காங்க. இப்ப எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துல ஒருத்தர் கீழே இருக்க மாட்டாங்க தானே, ஒருத்தரோடய இருக்க மாட்டாங்க, அதை கடந்து போயிடுவாங்க. அப்படியெல்லாம் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. இப்படி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் பண்றவங்களும் சரி, அந்த ஸ்க்ரீனுக்குள்ள எல்லாம் வெளியிலையும் நிறைய பேர் இருக்கா கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கணும். பார்க்குறவங்க வந்து இப்படி டிரெக்ஷன் பண்ற சாங்ஸ் எடுக்கிறவங்க இருந்தாங்கன்னு சொன்னா அப்படியானவங்களுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுங்க அப்படின்றத கேட்பீங்க. ஓகே, என்னன்னு சொன்னா ஒரு கலைஞர் அப்படின்னும் போது கலைகளையும் தாண்டி சக மனிதர்கள், அதாவது எங்களோட பயணிக்கிறவங்களையும் வளர்த்து விடணும் அப்படின்ற மனசு வந்து எல்லாருக்குமே அமையாது. ஸோ அவங்க வந்து ரொம்ப அழகா இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க. தான் வளர்றது மட்டுமல்லாமல் தன்னோட இருக்கக்கூடிய சக நண்பர்களாக இருந்தாலும் சரி, சக டேலண்டான பர்சன் எல்லாருக்குமே சான்சஸ் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கு வந்து கருப்பு கட்டளை டீமோட வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஒரு சில காரணங்களால் அவங்களால நிறைய பேரால் வர முடியலை, இருந்தாலும் அவங்களோட பாட்டை பற்றின நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுங்க அப்படின்றதையும் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இப்படியான அடுத்த ஒரு யாதும் யாவரும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் லக்ஷனா.